சமையல் நல்லா செய்வாரு. அதான் பேசாம அண்ணன்ட்ட போய் சாப்பிட்ற வேண்டியதுதான். இல்லைன்னா இலங்கைக்கு கூட்டு போயிரு. என் வேலை என் முடிஞ்சுது. என்ன சித்ராம்மா சொல்றீங்க? இலங்கைக்கு கூட்டு போயிருந்தேன். நான் கையோட கூட்டு போவோம் நான் ரெடி. வர்றாரான்னு சொல்லுங்க அண்ணன். அண்ணன் வர்றாருன்னா நான் கூட்டு போவோம் நான் ரெடி. அம்மா அம்மா நோட் நோட் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுவாங்க, நோட் பண்ணுவாங்க. ஜெயந்திமா என்ன இந்த ஜெயந்தி விவேக் அம்மா படம் என்ன சமையல்? விவேக் படத்துல வர காமெடி மாதிரி இருக்கு. எப்பா நோட் பண்ணிக்கங்கப்பா, நோட் பண்ணிக்கங்கப்பா. கவிதையா போட்டு தள்ளுறாப்பா. ஒரு பணியாரம் சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி. என்னதான் இருந்தாலும் அந்த விவேக்கு வடிவேலு சேர்ந்து பண்ற காமெடி எல்லாம் இப்ப இல்ல. தர்ஷன் ப்ரோ வரும்போது என்னது கஞ்சா? கஞ்சி மட்டும்தான் வச்சு கொடுக்கணும் நீங்க. ஐயோ அப்பா எனக்கு கஞ்சி மட்டும்தான் வச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அட பாவிகளா. அதாவது யாரு இல்லைன்னா சமையல் பண்ணணும்னு தோணாது. யாராவது இருந்தா கண்டிப்பா சமையல் பண்ணணும்னு தோணும். முத்துப்பிரியா வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம் பை. இருக்கீங்களா? ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா முத்துப்பிரியா, நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நலமா? முத்துப்பிரியா வந்து ரொம்ப நாள் ஆகுது. கத்திரிக்காய் நலம் வறுவல் ரசம். நலமறியாவல் உங்கள் சூப்பர் நலம் முத்து. ஜெயந்தி நலமறியாவல். நான் வரவா சாப்பிட? ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் லைவ் பக்கம்லாம் வரக்கூடாது? ஏதாவது எழுதிட்டீங்களா? மறந்துருங்க அதெல்லாம். வந்துருங்க அடிக்கடி. கஞ்சி தர்ஷன் ஹாய் ப்ரோக்கு. முத்து. ஆட பாவிகளா. ஹாய் நானே ஜெயந்தி அக்கா. ஆல்ரெடி எப்படி இருக்கீங்க? நானே நல்லா ஆல்ரெடி இருக்கீங்களா? ஒல்லியா குச்சி மாதிரி வந்திருக்கேன். நல்ல சாப்பாடா போடுவாங்க. பார்த்தா கஞ்சி தரேன்றாங்க. போங்க, வட போச்சு. எப்படி இருக்க முத்து? முத்து பிரியா. நல்லா இருக்கு பிரியா. சூப்பர் நேம். என்னம்மா? வரவா? சரி ஓகே. அதையெல்லாம் எப்பவுமே மறந்துட்டேம்மா. முத்து வாங்க எல்லாரும் லைவுக்கு வந்து பேசணும். 7 லைக் வந்திருக்கு இன்னைக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா யாருன்னு தான் தெரியல. 3 பேர் சேட்டிங்கே வந்திருக்கீங்க. முத்து அப்புறம் லைஃப் லைஃப் எப்படி போகுது முத்து? முத்து பிரியா என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? லைஃப் எப்படி போகுது முத்து? ஏதோ அது ஏதோ போகுதக்கா. எல்லாருமே அப்படிதாங்க. என்னமோ பொறந்தோம் வளர்ந்தோம் எப்படியோ இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓ ஏன் இப்படி சொல்ற முத்து? இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சூப்பர். முத்து பிரியா இன்னைக்கு உன் வீட்டுக்கு தான் சாப்பிட வரலான்னு இருக்கேன். போ. ஜெனிசா ஹாய் வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சின்ன பொண்ணா இல்ல பெரியவங்களான்னு எனக்கு தெரியல. சரியா? தப்பா எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க? ஆயாஸ் ஹாய் வணக்கம். எங்க அக்கா வந்தாதான் லைவுக்குள்ள கலகட்டுது லைவ். ரொம்ப நன்றி ஆயாஸ். சாப்பிட்டியா? டீ சாப்பிடாம இருக்கியா? ஹோட்டல் கடையில டீ சாப்பிடாத ஆயாஸ். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா தேர்ட் குவாலிட்டி டீ தூள் தான் ஹோட்டல் கடையில யூஸ் பண்றாங்க. சரியா? ஆனா சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு போட்ட செகண்டே நேரம் மாறும் அது. சரியா? அதனால வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் காப்பி கூட அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு சுடுதண்ணியில இது வாங்கிக்கங்க கிரீன் டீ. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்ட்ராங் புத்துணர்ச்சி. சரியா? ரத்னமாலா ஹாய் வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சித்ராம்மா. இரவு வணக்கம் மாலா. எப்படி இருக்கீங்க? ஜெனிஷா ஹாய். அஜித் ஹாய் வணக்கம். என்ன போன் பண்ணியா இல்லையா? சாப்பிட்டியாப்பா? ஆயாசு ஹாய். ஜெயந்திமா ஹாய் சொல்றாங்க. நைட்டு உங்க லைவுக்குள்ள பேசிக்கொண்டே நான் தூங்கிட்டேன். அதனாலதான் லைவுக்குள்ள பேச முடியல என்னால. பரவாயில்ல ஆயாசு. தூக்க நிம்மதியா